காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங், காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசவிருந்த நிலையில் காஷ்மீரில் இரட்டை தாக்குதல் சம்பவத்தை பயங்கரவாதிகள் அரங்கேற்றியுள்ளனர். இது பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக நடந்த சதியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா செல்லும் வழியில் ஜெர்மனியில் இருந்தபடி பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதலில் வீரமரணமடைந்த போலீசார், வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அமைதிக்கு எதிரான பகைவர்களின் இன்னொரு கொடூரமான தாக்குதல் சம்பவம் இது என்று குறிப்பிட்டுள்ள மன்மோகன் சிங், எல்லையிலிருந்து ஊக்கம் பெற்று கிளம்பும் பயங்கரவாதத்தை வீழ்த்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களால் இந்தியாவை பயமுறுத்தி பணியச் செய்ய முடியாது என்றும், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்தியாவின் முயற்சிகளை தடம் புரளச் செய்ய முடியாது என்றும் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். பேச்சுவார்த்தையை ரத்து செய்தால் அது பயங்கரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றியாகிவிடும் என்றும், எனவே பிரதமர் அளவிலான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். लेकिन लगातार जम्मू कश्मीर में हमने ये देखा है कि जब कभी बातचीत के जरिए इस रियासत के मसलों को हल करने की कोशिश की जाती है तो बातचीत को शुरू होने से पहले ही उसको खत्म करने की कोशिश की जाती है. ठीक 24 घंटे बाद जबकि हमारे वजीर आजम साहब ने ये ऐलान किया कि वो पाकिस्तान के वजीर आजम के साथ अमेरिका में पहली बार नवाज शरीफ साहब के इलेक्शन जीतने के बाद बातचीत करेंगे. இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பாரதிய ஜனதாவும் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அதன் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில், இந்தியா மீது பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் மறைமுக போர் நடத்தி வருவது இந்த தாக்குதல் மூலம் தெளிவாகி இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மண்ணை பயங்கரவாதிகள் பயன்படுத்துகின்றனர் என்பதும் உறுதியாகி இருப்பதாகவும் ஜவடேகர் கூறினார்.